நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 6. ஆதி பாச்சியிலிருந்து கிளம்பும்போது அவனது உள்ளம் உலைகலன்களாக கொதித்து கொண்டிருந்தது. எப்படி வினித்துக்கு தகவல் தெரிந்தது என்ற யோசனையில் எருகி போயிருந்தான். மச்சி, டோன்ட் வரி, நம்ம சரி பண்ணிடலாண்டா என்று விஷ்ணு அவனை சமாதானம் படுத்தினான். ஆனால் ஆதியோ உணர்ச்சியற்ற முகத்துடன் இருந்தான். அவனுக்கு யாழ்னியின் முகமே கண்முன் வந்தது. அதனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வெகுவாக போராடினான். ஆதிக்கு அவளை நேரில் பார்த்தால் கொன்றுவிடும் வெறி வந்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கே அவன் சித்தி லலிதா மும்முரமாக டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவன் இறுகிய முகத்துடன் உள்ளே நுழைந்தான். ஆதி அவன் அறைக்கு போகும்போது அவனிடம், ஆதி, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்று கேட்டாள். ஏற்கனவே கோபத்தில் இருந்தவன் அவளது கேள்வியில் அவளை கண்களால் எரித்தான். வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமா என்று நினைத்தவன் அவளை சீற்றத்துடன் பார்த்தவன் அவன் கண்களில் தெரிந்த சீற்றத்தால் அவள் நடுங்கினாள். அவளை வெறுப்புடன் பார்த்தவன், உங்களுக்கு தேவை பணம் தானே, அது கரெக்டாக வந்துடும், தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம் என்று கட்டளை போல கூறியவன் அவ்விடத்தை விட்டு அகன்றான். லலிதா ஆதியின் சித்தி. ஆதியின் அம்மா சிறு வயதிலேயே இறந்ததால் ஜெயதேவ் அவளை 2வது திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு குடும்பத்தை விட பணம் ஒன்றே குறிக்கோளாக இருந்தது. இதில் அதிகமாக அடிபட்டு போனவன் ஆதி. அவனுக்கு அம்மாவுடைய அருகாமை வேண்டுமென்று தோன்றும் நேரத்தில் லலிதா அவனை கவனித்ததில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனது மனநிலை மாற காரணமாகியது. அறைக்குள் நுழைந்தவனுக்கு அனைத்தையும் தூக்கி உடைக்கக்கூடிய அளவுக்கு கோபம் வந்தது. நீ எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா, துரோகி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று திட்டியவன் அடுத்து என்ன பண்ணலாம் என்ற யோசனையில் ஆழ்ந்தான். சிறிது நேரம் சிந்தித்து அடுத்து செய்ய வேண்டியதை முடிவு செய்தவன் மனம் அமைதி அடைந்து சிறு புன்னகையுடன் படுக்கச் சென்றான். ஆதி ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்தபோது இரு கண்கள் அவனை யாசித்தது. அந்த கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரில் அவன் கரைந்தான். அதில் திடுக்கித்து கண் விழித்தவன் வெகு நேரம் கழித்தே உறங்கினான். அடுத்த நாள் காலையில் ஆதி கண் விழித்தவன் சீக்கிரமாக அலுவலகம் சென்றான். அவன் அலுவலகத்தில் கணினியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது யாழினி ஒரு ஃபைலுடன் அவன் அறைக்கு நுழைந்தாள். அவளை பார்த்தவுடன் அவனுக்கு நேற்று யாழினி பிங்க் நிற உடையில் பூங்கொத்து போன்று இருந்தாள். எதர்ச்சியாக பார்த்தவன் வெளியெடுக்காத அவளை சைட்டடித்து கொண்டிருந்தான். சார் என்ற கணீர் குரலில் திடுக்கிட்டவன் சொல்லுங்க என்றபடி தனது பாவனையை மாற்றினான். அவனிடம் ஃபைலை கொடுத்த போது அதிலிருந்த காகிதங்கள் கீழே விழுந்தது. ஃபைலை கூட ஒழுங்காக எடுத்துட்டு வரமாட்டீங்களா யாழினி என்று அவன் கர்ஜித்தான். அவனது கத்தலில் உறைந்தவள் சாரி சார் என்றபடி டேபிளுக்கு அடியில் இருந்த காகிதங்களை எடுத்தவள் கண்ணில் சிறிதாக ஏதோ தட்டுப்பட்டது. இது எங்கேயோ பார்த்துருக்கமே, இது என்ன என்றபடி யோசனையில் ஆழ்ந்தாள். அதை பார்த்த ஆதி, ட்ரீமில் இருக்கீங்களா யாழ்னி, பேப்பர்ஸ் எடுக்க இவ்வளோ நேரமா என கத்தினான். அவனது கத்தலில் சுதாரித்ததும் அவசர அவசரமாக தாள்களை எடுத்தவள் கையோடு அந்த சிறிய கருவியையும் வெளியே எடுத்து அவன் முன் நீட்டினாள். அதனை பார்த்தவன் முகத்தில் உச்சக்கட்ட அதிர்ச்சி பரவியது. சார், இது டேபிள் கடையில் இருந்தது என்று சிறிய தீப்பெட்டி போன்ற ஒன்றை நீட்டினாள். என்ன இது யாழ்னி? தெரியல சார். நீங்கள் தானே வச்சிங்க, உங்களுக்கே தெரியாதா என்று அவன் எல்லல்லான குரலில் கேட்டான். அவனது குற்றச்சாட்டில் யாழினி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். சார், இது வைக்கிறதால எனக்கு என்ன லாபம் என்று சீற்றமான குரலில் கேட்டாள். அது உனக்கு தான் தெரியும். அன்னைக்கு உன்னை தியேட்டரில் பார்த்தப்பே டவுட்டாக இருந்தது. நேற்று தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன் சார், உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் தியேட்டருக்கு கூட போகக்கூடாதா என்று நக்கலான குரலில் கேட்டாள். ஹலோ, ஃபஸ்ட் டெல் மீ கரெக்ட் ஆன்சர். வினித் கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினீங்க இதை வைக்க
என்று கடினமான குரலில் கேட்டான். வினிதா அவள் வியப்பில் கண்களை அகல விரித்தாள். ஆதிக்கு அந்த கண்களின் உள்ளே போய்விட வேண்டும் போல தோன்றியது. ஷெட் என்று தன்னை திட்டிக் கொண்டவன் அதை வாங்கி பார்த்தான். ஓ மை காட், இது ரெக்கார்டர் டிவைஸ் மாதிரிலாம் இருக்கு என்று திகைப்புடன் அதை ஆராய்ந்தான். விஷ்ணுவிற்கு டயல் செய்தவன் அவளை உடனே வரச் சொன்னான். என்ன ஆதி என்று கேட்டவனிடம் தனது கையில் இருந்ததை கொடுத்தான். அதை பார்த்த விஷ்ணு அதிர்ச்சியுடன் ஆதியை நோக்கினான். டேய், இது ரெக்கார்டர் டிவைஸ்டா. வினித் இதிலிருந்து கேட்டு தான் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் சொன்னானோ என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். மறுபடியும் வினிதா என்று யாழ்னி அதிர்ச்சியுடன் விஷ்ணுவை பார்த்தாள். மேடம் தாண்டா அதை வச்சுருக்காங்க, இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. டே பொருடா, என்னன்னு விசாரிக்கலாம். தேவையே இல்லை, இவ தான் வச்சுருப்பா. ஆதி வெயிட், நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், இதில் தலையிடாத என்று கண்டிப்பான குரலில் கூறினான். யாழ்னி, உங்களுக்கு இது எங்கே கிடைச்சது? விஷ்ணுவும் அவளை குற்றவாளி போல் விசாரிக்கவும் அவளுக்கு அழுகை வரும் போல இருந்தது. தன்மேல் குற்றமில்லை என்ற நிமிர்வுடன் அவள் விஷ்ணுவின் கேள்விக்கு பதில் சொன்னாள். அந்த டிவைஸ் டேபிள் கடியில் இருந்தது. பேப்பர்ஸ் கீழே விழுந்ததுன்னு பார்க்குறப்ப என் கண்ணில் பட்டுச்சு என்று விளக்கம் சொன்னாள். ஆனால் சார், இது யார் வச்சுருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும் என்று உறுதியான குரலில் சொன்னாள். வேற யாராவது சொல்லி நீ எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறியா? சார், என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஆதி அதிசயமாய் அவளை பார்த்தான். அவள் தனது செல்லில் இருந்த ஒரு வீடியோவை அவர்களிடம் காட்டினாள். அவர்கள் வீடியோ பார்த்து முடித்த போது கார்த்திக் உள்ளே நுழைந்தான். வாங்க கார்த்திக் என்று ஆதி புன்னகையுடன் கூறினான். பச்சை தானாகவே வலையில் மாட்டிடுச்சே என்று அவனை பார்த்தபடி விஷ்ணு முறைத்தான். கார்த்திக் ஆதியுடைய புன்னகையை அதிசயமாக பார்த்தான். ஆதியுடைய சிரிப்பை பார்த்த யாழ்னிக்கோ உள்ளுக்குள் கனன்றது. சார், கொட்டேஷன் என்று உளறியவன் சைட்டுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பணும் சார் என்று சமாளித்தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம் கார்த்திக், இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்றவன், உங்களுக்கு இந்த டிவைஸை பற்றி ஏதாவது தெரியுமா என்று ஆதி அமைதியான குரலில் கேட்டான். அவனது அமைதியான குரலில் யாழ்னி துணுக்குற்றவள் ஆதியை முறைத்து பார்த்தாள். கார்த்திக் சூழ்நிலையை மனதில் கணக்கிட்டவன் தனக்கு தெரியாது என்று கூறினான். அதில் யாழினி திடுக்கிட்டு போய் கார்த்திக்கை பார்த்தாள். இது யார் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்று ஆதி விசாரித்தான். கடவுள் இன்னைக்கு என் பக்கம் இருக்கார் என்ற சந்தோஷத்துடன் அவன் சிறிதும் யோசிக்காமல் யாழ்னி என்று சொன்னான். அவன் முதலில் யாழ்னியிடம் பேச வந்தபோது அவள் கார்த்திக்கின் கைகளை முறுக்கினாள். அதை நினைத்து அவனுக்கு அவமானமாக இருந்தது. அவளை பழிவாங்க தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவன் இதனை பயன்படுத்தி கொண்டான். அதை கேட்ட இருவரும் திகைப்பாய் கார்த்திக்கை பார்த்தார்கள். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்று ஆதி ஃபோனை காட்டி கேட்டான். அதை பார்த்தவனுக்கோ உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அது பார்கவியோட பர்த்டே பார்ட்டியின் போது எடுத்த வீடியோ. பார்கவி அவளுக்கு ஃபோட்டோ, வீடியோ ஆகியவற்றை அனுப்பியிருந்தாள். அதில் கார்த்தி வினித்திடம் பேசி கொண்டிருந்தான். அவனிடமிருந்து ஏதோ வாங்குவது போல இருந்தது. அதை பார்த்த கார்த்திக் திடுக்கிட்டவன் ஆதியை பார்த்தான். அவனுக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. இப்பொழுது யாழ்னி தெளிவாக பேசினாள். அவள் பேச பேச கார்த்திக்கை பார்த்த ஆதியின் முகம் ரௌத்திரமாக மாறியது. இன்னும் உங்களுக்கு டவுட்னா என் ஃப்ரெண்ட் மித்ராவை கேளுங்க. அவள் என் கூட தான் இருந்தா. நாங்கள் பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரப்ப கார்த்திக்கை பார்த்தோம். கீழே விழுந்ததுன்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஆதியின் கண்ணசைவில் விஷ்ணு மித்ராவிற்கு ஃபோன் செய்தான். அவள் உள்ளே வந்தபோது ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது. விஷ்ணு மித்ராவிடம் அந்த டிவைஸை காட்டியவன், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அதை பார்த்த மித்ராவோ திகைப்புடன் யாழ்னியை பார்த்தாள். சொல்லுங்க மித்ரா என்று ஆதி இறுக்கமான குரலில் கேட்டான். சார், இது நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரப்ப கார்த்திக் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இந்த வீடியோவை பற்றி எங்களுக்கு நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுது என்று விளக்கம் சொன்னாள். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்த டிவைஸை வைக்கலை என்று ஆதி நம்பாத பாவனையில் கேட்டாள். சார், என்ன சார், எப்படி வேணாலும் பேசுவீங்களா? ஃபஸ்ட்டு கார்த்திகை கேளுங்க என்று குரலை உயர்த்தினாள். தோழிக்காக வாதிடும் அவளை விஷ்ணு வியப்பாக பார்த்தான். அவரை நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த டிவைஸை நீங்கள் பார்த்தீங்களா பார்ட்டியில் என்று கார்த்தியை பார்வையால் எரித்தபடி கேட்டான். ஆமாம் சார், யாழ்னி தான் கீழே விழுந்தப்ப எடுத்து கொடுத்தா. அப்போவே கார்த்திக் முகமே சரியில்லை என்று ஆதிக்கு தேவையான விளக்கம் கொடுத்தாள்.
ஓகே, நீங்கள் போங்க என்று அவர்கள் இருவரையும் பார்த்து கூறினாள். யாழினி அறையை விட்டு வெளியே வந்தவள் பேப்பரை எடுத்து ராஜினாமா கடிதத்தை எழுத ஆரம்பித்தாள். ஹே, என்ன பண்ணுற யாழினி? ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுகிறேன் என்று சொல்ல மித்ரா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். ஏன் யாழினி இப்படி பண்ணுற? பின்ன என்ன பண்ண சொல்கிற? இதுக்கு மேலே இன்னொரு பழி போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று சீற்றத்துடன் கேட்டாள். கூல்டி என்று அவளை சமாதானப்படுத்தினாள். என்ன கூல்? நீ எதுவும் பேசாத, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று அவள் கோபத்தில் வாயெடுத்து போய் பார்த்தாள். சிறிது யோசித்த மித்ரா தானும் எழுத ஆரம்பித்தாள். நீ என்னடி எழுதுகிற? ரெசிக்னேஷன் லெட்டர். அவளது பதிலில் ஒரு கணம் நெகிழ்ந்த யாழினி பிறகு அவளிடமிருந்து பேப்பரை கிழித்து எறிந்தாள். பக்கி, அறிவில்லை உனக்கு? ஏற்கனவே நம்ம பேரண்ட்ஸ் நல்ல விதமாக நினச்சிட்ருக்காங்க. இதில் நீ இப்படி பண்ணினா அவ்வளவுதான். நீ இல்லாமல் நான் எப்படி என்று அவள் தயங்கினாள். நான் சொன்னால் கேட்பே இல்லை, இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாத என்று கண்டிப்புடன் கூறியவள் ஆதியின் அறையை நோக்கி சென்றாள். அவர்கள் சென்றவுடன் கார்த்திக்கை பார்த்தவன், எவ்வளோ பணம் வாங்கினீங்க கார்த்திக் என்று உருமினான். அந்த குரலில் பயந்தவன் தானாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தான். ஒரு பார்ட்டியில் வினித்தை பார்த்ததாகவும் அவனை பற்றிய தகவலை அறிந்து கொண்டு அவனுக்கு பணம் கொடுப்பதாகவும் சொன்னதுடன் தான் பணத்திற்கு ஆசைப்பட்டு இதை செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் கூறினான். கார்த்திக் சொன்னதை கேட்டவுடன் அதிதேவுக்கு அவனை அடித்து கொன்றுவிடும் ஆத்திரம் வந்தது. சில நிமிடங்களில் தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், துரோகிக்கு இங்கே இடமல்ல, கிளம்பு என்று சொன்னவன் மேனேஜரை அழைத்து கார்த்தியின் கணக்கை செட்டில் செய்யும்படி கூறினான். அவன் போனதும் யாழினி உள்ளே வந்தாள். என்ன யாழினி? சார், ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினாள். யாழினி என்று ஆதி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். சார், நீங்கள் என்னை லாஸ்ட் வரைக்கும் நம்பவே இல்லை. இன்னொரு டைம் இதே மாதிரி நீங்கள் வேற ஒரு பழி போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ நான் ரிசைன் பண்ணுறேன் சார், குட் பை என்று அவள் வெளியேறினாள். அதிதேவ் திகைப்புடன் அவளையே பார்த்தபடி இருந்தான். டே, என்னடா பார்த்துட்டு இருக்க? அவங்க அப்போவே போயிட்டாங்க என்று உலுக்கினான். ஒன்றும் இல்லடா என்றவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, கொட்டேஷன் அனுப்பியாச்சா என்று ஆதி கேட்டான். இல்லைடா, நீ இன்னொரு முறை செக் பண்ணணும்னு சொன்ன, அதனால் அனுப்பலை. சரி என்று தலையாட்டியவன் யோசனையுடன் யாழினியின் ராஜினாமா கடிதத்தை பார்த்தான். ஏனோ அவனுக்கு பாரதியின் கவிதை ஞாபகம் வந்தது. ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டவன் வேலையில் ஆழ்ந்தான். யாழினியின் முகமே அவன் கண்முன் வந்தது. யாழினி வீட்டுக்கு கிளம்பும்போது மித்ராவும் அலுவலகத்திலிருந்து அனுமதி வாங்கி கொண்டு அவளுடன் வீட்டுக்கு சென்றாள். யாழினி, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட என்று மாலதி அதிர்ச்சியுடன் கேட்டாள். மித்ரா ஏதோ சொல்ல வர யாழினியின் செய்கையை பார்த்தவுடன் மாற்றி சொன்னாள். மித்து, என்ன நீயும் வந்திருக்க? ஆண்டி, ஒன்றும் இல்லை, அவள் தலைவலியாக இருக்குன்னு சொன்னா, அதான் நானும் கூட வந்தேன். யாழினி, என்னாச்சு? நல்லா தானே போனேன் என்று அருகில் வந்தவர் அவள் தலையை வருடியபடி கேட்டாள். அதில் அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அவள் சற்றென்று அறைக்குள் சென்று விட்டாள். ஏன் பேசாமல் கூட போறா? அது டயர்டாக இருப்பா ஆண்டி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று யாழினியின் அறைக்குள் சென்றாள். அவள் உள்ளே போன போது யாழினி அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த மித்ரா பதறிப்போனாள். யாழினி, ஏண்டி அலற? அங்கே அவங்கிட்ட அவ்வளோ தைரியமாக பேசின. அந்த ஆதி எப்படி பழி போடுறான்? அதுவும் நான் அந்த வினித்கிட்ட பணம் வாங்கினேன்னா என்ன வேணாலும் பேசுவானா அவன் என்று குமிறினாள். யாழி, ரிலாக்ஸ்டா, நீ டென்ஷன் ஆகாத என்று அவளை சமாதானப்படுத்தினாள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது மாலதி இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்தாள். மித்ரா, ஜூஸ் எடுத்துக்கோ. யாழினி, ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. யாழினி அமைதியாக படுக்க மித்ரா சிறிது நேரம் அவளுடன் இருந்துவிட்டு கிளம்பினாள். மித்ராவுக்கு ஆதியின் மீதும் விஷ்ணுவின் மீதும் கோபமாய் வந்தது. அவள் பல்லை கடித்து கொண்டு இருந்தாள். யாழினியோ ஆதியின் அநியாய குற்றச்சாட்டில் தன்னை மீறி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். இவர்களின் கோபத்துக்கு காரணமானவனோ அலுவலகத்தில் ஃபோன் பேசியவன் கேம் ஸ்டார்ட் என்று புன்னகையுடன் மிரட்டி கொண்டிருந்தான்.